மதுரைன்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு மைண்டுக்கு மீனாட்சி அம்மன், அடுத்து சாப்பாடு தான் வரும். சாப்பாடுனா சும்மா சொல்லக்கூடாது, அறுசுவையும் நிறைஞ்ச சாப்பாடு மதுரை சாப்பாடாக தான் இருக்கும். அதுலேயும் எனக்கு இந்த எண்ணெய் சுக்காலாம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் சேலம்லலாம் போய் சாப்பிட்றப்போ பிரியாணிக்கு சிக்கன் 65 தானே ஆர்டர் பண்ணுவீங்க. ஆனால் மதுரை ஹோட்டலில் எங்கே போனீங்கனாலும் பிரியாணிக்கு எண்ணெய் சுக்கா வேணும், எண்ணெய் சுக்கா வேணும் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். அதனால் எல்லாரும் மதுரை வர முடியாதுல்ல, அதனால் நான் சிம்பிளாக எண்ணெய் சுக்கா மதுரை ஸ்டைலில் சோயா சங்க்ஸை வச்சு சொல்லி தந்திருக்கேன். நீங்கள் இதையே சிக்கன் மட்டன் எதை வச்சு செஞ்சீங்கனாலும் டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மிளகு, சோம்பு, ஜீரகம் போட்டு நல்லா பொடியை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. திரும்ப மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு குண்டால நம்ம சுடுதண்ணியில் கழுவி வச்சிருக்க சோயா சங்க்ஸு, 1 ஸ்பூன் மட்டன் மசாலா, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா பசஞ்சிக்கோங்க. இது கூடவே நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த மிளகு ஜீரக பவுடரு, கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா பசஞ்சிக்கோங்க. இப்போது நம்ம விவசாயி பிராண்ட்லேருந்து வாங்கின சுத்தமான மரச்செக்கு கடலை எண்ணெயை ஒரு கரண்டி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக கடலை எண்ணெய், பிரியாணி ஸ்பைஸை சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சோயா சங்க்ஸை உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மூடி போட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. அவ்வளோதான், சோயா சங்க்ஸ் நல்லா வெந்திருக்கும். இது அப்படியே கடாயை திறந்து வச்சுக்கிட்டு நல்லா கிண்டி நல்லா சுக்கா பதத்துக்கு எடுத்துக்கோங்க. அப்புறமா கருவேப்பிலை தூவி இறக்கிடுங்க. இந்த சுத்தமான மரச்செக்கு நல்லெண்ணெயும் கடலெண்ணெயும் உங்களுக்கும் வேணும்னா அவங்க அக்கௌண்ட்டை டேக் பண்ணியிருக்கேன், அவங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காமல்